பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது குள்ளக்கார அரிசி அதிரசம். குள்ளக்கார அரிசி அதிரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: குள்ளக்கார அரிசி, நெய், எண்ணெய், வெல்லம், ஏலக்காய் தூள். குள்ளக்கார அரிசி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே அதிரசம்னா பச்சரிசி மாவு இல்லைன்னா சிறுதானிய மாவில் நம்ம நிகழ்ச்சியில் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி பாரம்பரிய அரிசியான குள்ளக்கார அரிசியில் நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா பாரம்பரிய அரிசினாலே ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா, அதாவது சும்மா லைட்டாக துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க, ஈரம் போகக்கூடாது. அந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு அரிசினா 3/4 கப்பு வெல்லம். இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதிரசம் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாம். அது கரைக்கிறதுக்கு நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி 3/4 கப்பு வெல்லம் போடுறேன். போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது அரைச்சி நல்லா ஜலிச்சாலும் சரி, இல்லை அப்படியே அரைச்சாலும் சரி, அந்த அதிரசம் கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக கொஞ்சம் ஜலிக்காமல் இதுலேயே நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிட்டு பாகு எடுக்கணும். நல்லா திக்கு பாகு, அதாவது அதிரசத்துக்கு கட்டி பாகு இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுக்கணும். அந்த பாகு கரெக்டாக வந்தாலே அதிரசம் கரெக்டாக வரும். வெல்லம் கொதிக்குது, இப்போ வடிகட்டிடலாம். கல் மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கொதிக்க விடுங்க. இது கல் மண் இருக்குன்னா வடிகட்டிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு அந்த பாகு பதம் வரணும். அதிரசம் அதாவது தண்ணியில் போட்டு உருட்டி எடுத்தோம்னா நம்ம தேன் கையில் எடுக்கும்போது அந்த கையில் பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிருச்சுன்னா அந்த அதிரசம் அந்த எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகும். அதாவது கட்டி போட்டோம்னா டங்குன்னு சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அந்த பதம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி பதம், அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த பதம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லா பாகு பதம் வரும்போதே உங்களுக்கு தெரியும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா திக்னஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாகை விட்டு தண்ணியில் விட்டு கையில் எடுத்து பார்க்கணும். அது வரைக்குமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி திக்னஸ் வரும்போது நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு கையில் எடுக்க வருது இல்லைங்களா, இது திக்காக வரக்கூடாது, நல்லா கல் மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த உருட்டுற ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பாகு கூடிருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மண் சட்டின்றதுனால சூடு இருக்கும். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் மாவு கொட்டிகிட்டே கலருங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது அந்த நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொட்டிக்கிட்டே கலருங்க. எப்போவுமே அதிரசம் இன்னைக்கு பாகு எடுத்துட்டு 2 நாள் கழித்து செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கரெக்டாக வரும். நம்ம இன்றைக்கே செய்கிறது, அதாவது 2 நாள் கழித்து செய்யும்போது கொஞ்சம் தளர்வாக நீங்கள் பாகு எடுத்து வச்சுருங்க. அன்றைக்கே செய்கிற மாதிரி இருந்தால் கரெக்டு பதத்துக்கு நீங்கள் பாகு எடுங்க.
1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அதிரசம் செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த பாகு கலர்னதும் ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம பாகு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிரசத்துக்கு, அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இதில் வச்சு தட்டிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு பக்கம் செவந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இது 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எண்ணெய் இருந்துச்சுன்னா 2 கரண்டியை வச்சு அழுத்தி எடுத்துருங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்தால் கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாரம்பரிய சமையலில் குள்ளக்கார அரிசி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.